மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பீகார் எலெக்ஷன் மிகப்பெரிய பாஜக கூட்டணிக்கு வெற்றின்னு நம்ம கவனிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க பொறுக்க முடியலன்னு தான் நம்ம கவனிக்கணும். இப்படிதான், அதாவது ஐபிசி தமிழ் அவர் அஸ்வத்தாமன் அவர்களை என்ன சார் வாக்கெல்லாம் அதிகமா திருடி ஜெயிச்சிட்டீங்க போல இருக்கே. ஒரு வீடியோ காலில் அவர் பேட்டி எடுக்கிறாரு. என்ன சார், வாக்கு எல்லாம் அதிகமா திருடி ஜெயிச்சிட்டீங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. கிட்டத்தட்ட 17 லட்சம் வாக்கு அப்படி இப்படின்னு ஒரு எடுத்துட்டு போறாரு. அஸ்வத்தாமன் கோவப்பட்டு அசிங்கமா வாயில வந்துடும், மீடியா எல்லாம் பார்க்க மாட்டேன், அசிங்கமா பேசிடுவேன் பாரு, சேனல் நடத்துறியா இல்ல வேற ஏதாவது நடத்துறியா, வேற விதமா ஆயிரும், ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாரு. என்ன பேச்சு இல்ல, என்ன பேச்சுன்னு கேக்குறேன், மன்னிப்பு கேளுங்க. அடுத்து இல்ல சார், நான் வார்த்தையை திரும்ப பெறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் முடியாது, ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேட்கறியா இல்லையான்னு சொல்லி அவரை மன்னிக்க கேட்க வச்சாரு. ஆனா உண்மையிலேயே இது ஒரு பெரிய விஷயம்தான், எந்த அளவுக்கு வன்மமா இருக்காங்கங்கிறது. ஏன்னா இங்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு மக்கள் மத்தியில இல்லைன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவா ஏதாவது ஒன்று பேசினாலாம், ஏதாவது மீடியா வளர்ச்சி ஏதோ இதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களே ஒழிய மக்கள் சார்ந்த விஷயத்தை எதையும் பார்க்கறது இல்லைன்னு நம்ம கவனிக்கணும். இன்னொரு விஷயத்தையும் கேட்குறாரு, அதாவது நிதிஷ்குமாரை முதலமைச்சராக்க விடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, வரலாறு தெரியாம பேசாதீங்க அப்படின்னு. ஏன்னா இதுக்கு பழைய போன எலெக்ஷன்லயே பாஜக அதிகமான சீட்டு எடுத்திருந்தாங்க, அதை விட குறைவான ஓட்டு தான் நிதிஷ்குமார் இருந்தாங்க. அவங்கள முதலமைச்சராக்கி அழகு பார்த்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இவங்கெல்லாம் ஏதோ வரலாறே தெரியாம இங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது தான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் அஸ்வத்தாமன் அவர்கள் சரியான ஒரு பதிலடி கொடுத்தது உண்மையிலேயே பாஜக தொண்டர்கள் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா, பொதுவா அதாவது அந்த தேர்தலுக்கு முக்கியமா காரணமா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது அங்க மது விலக்கு தான் மெயின் அந்த இடத்துல. அது தொடர்ந்து, அதுவும் குறிப்பா பெண்கள் 6% அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்கங்கிற ஒரு விஷயம் உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கத்தக்கது தான். இங்கெல்லாம் நினைச்சு பாருங்க, இங்கெல்லாம் பெண்கள் எல்லாம் எப்படி, நம்ம தமிழ்நாட்டுல எப்படி இன்னைக்கு பாருங்க நம்மளோட கோலங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க இங்க. ஆனா இந்த இடத்துல தேஜஸ்வி யாதவ் எல்லாம் வந்தா நான் கள்ளுக்கடை எடுத்துட்டு வருவேன், ஒரு படி மேலே போய் யாரு நம்ம பிரசாந்த் கிஷோர் எல்லாம் நான் பிராந்தி கடை எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு எல்லாம் ஒரு சொன்னாங்க. ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு காணாம போயிருக்காங்க. எதுவுமே வெற்றி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இந்த இடத்துல ஒரு பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 24 வயது பெண் அந்த இடத்துல பாஜக தேர்தலில் போட்டியிட வச்சு அவங்க வின் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஒரு விஷயம் பெறுங்க, பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து. ஆனா இங்க தமிழகத்துல இந்த மாதிரி எல்லாம் இது வரைக்கும் ஏதோ பார்த்ததில்லை அப்படின்னு தான் நம்ம கவனிக்கணும். 2026 தேர்தலில் கூட ஏதோ ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா, அதோட பிரதிபலிப்பு கண்டிப்பா வரும். இன்னைக்கு ஆர்ஜேடி கட்சி அங்க ஏதோ ஒரு பரவலா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நம்ம முதல்வர் அவர்கள் தான் அங்க போய் நிறைய பிரச்சாரத்துக்கு போனது தான் ஏதோ ஒரு பிரச்சனையான்ற மாதிரி அவங்களுக்குள்ளாரியே இந்த தோல்விக்கு காரணம் ஆயிருக்கோன்ற மாதிரி ஒரு பரவலா பேசப்படுறது சமூக வலைத்தளத்துல நம்ம கவனிக்கலாம். ஆனா இங்க ஒட்டு மொத்தமா எல்லாம் இன்னைக்கு பாஜக தொண்டர்கள் அத்தனை பேரும் நாடு முழுதும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு டெல்லியில நம்ம ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தது செங்கோட்டையில. அந்த உமரின் வீட்டை கூட புல்வாமாவில் அவனோட வீடை தகர்த்து எரிஞ்சிருக்காங்க. யோகி ஆட்சியில் ஏதாவது ஒரு பெண்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தோன்னா அப்பவே காலை உடைக்கிறதும் கையை உடைக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஆனால் இங்கெல்லாம் பெண்களுக்கு எதிராக என்ன பண்ணாலும் கூட ஏதோ ஒரு ஒரு பூசல் தான் இருக்குமே ஒழிய ஒரு பகிரங்கமா எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை இன்னைக்கு. அதனாலதான் சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சிட்டு இருக்குங்கிறத நம்ம கவனிக்கலாம், போதை கலாச்சாரம் எல்லாமே. ஆனா இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க நம்ம பொதுவா பேசப்படுற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பாஜக ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு ஒன்றுபட்டு, அதாவது மக்களுக்காக இங்க ஒன்றுபடலைன்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் தீவிரமா மக்களுக்காக அந்த ஒரு பிரச்சனையை, இந்த ஆட்சி சட்ட ஒழுங்கு மக்களிடையே சேரலையோன்ற மாதிரி தான். ஏன் சேரலைன்னா, ஊடகம்லாம் இப்படிதான், ஊடகம் எல்லாம் ஒரு பக்கம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்காங்க, எதுவுமே அவங்க மக்களிடையே சேர்த்த விடுறதில்ல. இங்க ஒண்ணு நடக்க அங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். நிறைய எஸ்ஐஆர் விஷயத்துக்கே இன்னைக்கு நிறைய இடத்துல போராடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆனா நீதிமன்றமே
கொட்டு வச்சிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து சார் வேணான்னு சொல்லலை, ஆனால் அதை இந்த நேரத்தில் தான் வேணான்னு சொல்லி அது பின்வாங்குறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். இருந்தாலும் ஓட்சோரி அப்படின்னு சொல்லி பீகாரில் தான் அவங்க தோத்ததை நம்ம கவனிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்தான்னா கண்டிப்பாக, அதுவும் ராகுல் காந்தி எல்லாம் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணால் இன்னும் நல்லது தான் நம்ம இங்கே நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே பிரச்சாரம் போய் தான் மண்ணை கவி இருக்காங்க. இங்கேயும் வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு நிறைய பேர் இன்னைக்கு வந்து தொண்டர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே ஓட்சோரி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு பொய்யான விஷயத்த பரப்பிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சைதாப்பேட்டையில் அண்ணாமலை கேஸ் வந்துச்சு பாருங்க. அப்போ அந்த இடத்துல டிஆர் பாலு அவர்கள் வரல. சப்போஸ் வந்திருந்தாருன்னா இந்த ஓட்சோரி ஃபுல்லாவே அது திசை மாத்தி இருக்கும். அவர் சைதாப்பேட்டையில குறுக்கு விசாரணை பண்ணியிருந்தாருன்னா அந்த இடத்துல வந்து டோட்டலா இன்னைக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் குறுக்கு விசாரணை பண்றாரு. அந்த மாதிரி ஒரு குறுக்கு விசாரணை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் புட்டு புட்டுன்னு ஒவ்வொரு விஷயம் நேற்று நீங்க பார்த்துருக்கலாம். அவர் வந்த காரு 2 தடவை அங்க ஆஜராயிருக்கிறாரு. 2 தடவையும் வரும்போது அவரோட கார் வந்து ஏதோ சாராய ஆலயத்துக்கு தான் சொந்தமானது அப்படின்னு எல்லா விஷயம். இது மட்டும் இல்லை, அண்ணாமலை கையில டிஆர் பாலுவோட ஜாதகமே இருக்குங்கிறது டிஆர் பாலுக்கு தெரியும் போல இருக்கு. அதனாலதான் ஒரு வேளை வந்தான்னா அது வந்து ஏதாவது குறுக்கு விசாரணையில வந்து அது மீடியா வழியில வந்தான்னா டோட்டலா இன்னைக்கு திமுகவுக்கு வந்து கெட்ட பேர் வருமோ அப்படிங்கிறதுனாலதான் ஒவ்வொரு டைமும் அவர் வராம இருக்காரோன்னு பலதரப்பட்ட சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய விழா, அறிவுசார் விழா, அது இது நல்லா நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல வந்து டிவிகே காரங்க பாருங்க, டிவிகே காரங்க கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. அதாவது நீங்க அறிவுசார் விழா நடத்துறீங்களா இல்ல டிவிகாவுக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஏதாவது ஒரு விழா நடத்துறீங்களான்ற மாதிரி நிறைய இன்னைக்கு அப்படிதான். அதாவது டிவிகே எல்லாம் ஒரு கட்சியா மதிச்சு ஒரு பெரிய ஆளாக்குறதே திமுக தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா ஒரு ஒரு கட்சி புதுசா வர்றாங்க, அவங்க எல்லாம் ஒரு ஓட்டு சதவீதம் என்ன எதுன்னு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் திமுக ஒரு பயம். காரணம் என்னன்னா, திமுக தனித்து நிற்க பலம் இல்லை, கூட்டணி நம்பிதான் இருக்கு. ஆனா கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னா டிவிகே கிட்ட போறாங்க. அதாவது விசிகாவில் இருக்கிறவங்க இல்ல காங்கிரஸ்ல இருக்கிறவங்க, ஏன் திமுகவில் இருக்கிறவங்களே டிவிக்கு போறாங்க. ஆனா இதே இந்த பக்கம் வந்தானா பாஜகவில் இருக்கிறவங்க எந்த காரணத்தை கொண்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதிமுகனாலும் சரி. ஆனா இன்னொரு விஷயம், இந்த இடத்துல வந்து பாஜக ஆனாலும் அதிமுக ஆனாலும் இன்னும் ஒரு வீரியம், ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் ஒரு நல்ல ஒரு அரசியல்ல எதிர்க்கட்சியா செயல்படணுங்கிறது தான் மக்களோட கோரிக்கையா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. குறிப்பா பாஜக தொண்டர்களிடையே நிறைய ஒரு ஆரவாரம் இருந்துட்டு இருக்கு. அதாவது ஒழுங்கா எதிர்க்கட்சியா செயல்படல, பாஜக வளர்ந்துட்டு இருக்கு, இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துட்டு இருக்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். பீகார் எலெக்ஷன் அடுத்தது வந்து பீகார் எலெக்ஷன் வெற்றி தமிழகத்துல எப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.